இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் செய்ய போகிறோம். புளியும் தக்காளி போட்டு வைக்க போகிறோம். அதுக்கான பொருளுங்களை பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் பார்த்திங்கன்னா 100 ml ஆயில், 1 டேபிள் ஸ்பூனு கடுகு, மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனு, காஞ்சி மிளகாய் ஒரு 15, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூனு, கருவேப்பிலை தேவையான கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 5, தக்காளி ஒரு 10 தக்காளி, இது ஒரு 3/4 கிலோக்கு ஒரு 10 தக்காளி, புளி ஒரு 100 கிராமு, மிளகு ஒரு 50 கிராமு, ஜீரகம் ஒரு 30 கிராமு, தேவையான மல்லி இருக்குது, உப்பு தேவையான அளவுக்கு, பூண்டு ஒரு 100 கிராமு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி ரசத்துக்கு நம்ம பருப்பு போட போகிறதில்ல, பருப்பு போடாமல் தக்காளி ரசம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அளவு சொல்லிட்டேன். தக்காளி வந்து பாதி வந்து என்ன பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். மிளகு சீரகம் பூண்டெல்லாம் போட்டு அது வந்து அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கிறது நான் காமிக்கிறேன். இது 4 தக்காளி அரைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இது பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, சீரகம், காஞ்சி மிளகாய், ஒரு 4 கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி. இதை போய் நம்ம இப்போ அரைச்சி வந்துட்டு போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு பாத்திரம் ஏற்றுறோம். முன்னே லைட்டாக சூடு ஏற்றுறோம். ஆயில் ஊற்றுவோம். நம்ம தேவையான ஆயில் ஊற்றி பாருங்க. கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, மஞ்சள், எல்லாத்தையும் ஒரு மசரி ஊற்றுனா ஊற்றணும். டக்குனு 4 நடக்குது சுடுதண்ணி ஊற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறமா புளியெல்லாம் ஊற்றிட்டு மசாலாலாம் போடணும். அப்புறம் போடுறோம் அரிசி மசாலாலாம் போடணும். இந்த அரிசி பாருங்கள், பாருங்கள் நல்லா குறை அரைச்சிருக்கேன் பாருங்கள். எடுக்க பாருங்கள், குறை பாருங்கள். இந்த மாதிரி குறை அரைச்சிங்க. ரொம்ப நைஸாக விடாதீங்க. அங்கே குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரசம் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. வந்து ஒரு 5 நிமிஷம் இது தக்காளி நம்ம போட்ட தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொச்சிருக்குது. அது தேவையான புளி கொஞ்சம் ஊற்ற போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி புளி வரணும் இல்லையா, அதை ஊற்ற போகிறோம். ஊற்றி வச்சு அவங்க அரைச்சி வச்ச மசாலா வந்து இப்போ நம்ம போட போகிறோம். இது மாதிரி ஒரு நாளைக்கு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ரசம் நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்லா உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது. மாம்பழம் வச்சு சாப்பிட்றத விட இது ஒரு நாளைக்கு வந்து ஸ்டைல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இப்படி கழுவி அந்த இது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த தேவையான தண்ணி ஊற்றுறோம். ஃபஸ்ட் தண்ணி ஊற்றுறோம். 2 லிட்டர் ஃபஸ்ட் தண்ணி முன்ன ஒரு 2 லிட்டர் சுத்தண்ணி ஊற்றலாம். ஃபஸ்ட் தண்ணி தான் ஊற்றணும், சுத்தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா புளி ஊற்றுறீங்களா, பொறுமையாக கொச்சி வரணும். நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதில் நெருப்பு அனல்லே இருந்ததா ஏன்னா ரசம் நல்லா வரும். கொஞ்சமாக எல்ஜி லைட்டாக கொஞ்சம் மேலே கொஞ்சம் லைட்டாக தூக்கிங்க. இந்த மாதிரி தூக்கிங்க. கொத்தமல்லி போட போகிறோம். இது அப்படியே கிட்டுங்க, மூடி போட தேவையில்ல. ஏன்னா கொஞ்சம் அப்படியே நுரத்துலேயே கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா கொதிக்க ஸ்டேஜில் இருக்க போகிறோம். ரொம்ப கொதிக்க கூட போகிறதில்ல. சும்மா ஒரு கொதி திரும்பத்துக்கு முன்னாடி இறக்கிட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு. இது பாருங்க நல்லா கொதி திரும்புது. இது மாதிரி இந்த டைமில் இறக்கிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. வாசம் பார்த்தீங்கன்னா ரசம் வாசனை 3 வருதுங்க. வாசனை இது நல்லாயிருக்கு. ஒரு நாளைக்கு இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஃப்ளேவர், ரசத்தோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது இதில்.